குலக்குறைபாடு உடைய குழந்தைகளுடைய தொகை இப்பொழுது கூடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாணவர்களிலே இந்த சிறார்கள் மத்தியிலே இந்த ஓட்டிசம் என்பது இன்று கொஞ்சம் கூடுதலாக காணப்படுகிறது. இப்படியான தன்மைகளுக்கு உண்மையிலே எங்களுடைய பெற்றாருடைய பல தவறுகள் தான் காரணம். நாங்கள் அந்த நிலைக்கு பிள்ளைகளை இன்றைக்கு தள்ளி கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த ரெடிமேட் உணவுகளும் இந்த சில சூம் கிளாஸுகளும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த வயசில் அதுகள் தேவையில்லை. தற்காலத்தில் கற்பித்தலுக்கு மாத்திரம் அல்லாமல் இந்த இணைப்பாட செயற்பாடுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பிள்ளைகள் தற்காலத்தில் ஃபோனை தான் இந்த நேரம் பார்க்கறதுக்கு விரும்புகிறார்கள். ஆதித்யா தௌசிகா கிரிஷினி எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? கேபி கிட்ஸ் மண்டோசரி. இது ஒரு கிளவுன் கேம். ஒரு ஜோக்கர் பின்னால ஒளிஞ்சிருப்பேன். தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். எனக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அச்சுவேலி பிரதேசத்தில் இருக்கிற கெப்பி கிரீஸ் முன்பள்ளியில் நிற்கிறோம். இங்கே இன்றைக்கு சம்மர் கேம்புன்னு சொல்லி சிறுவர்களை மகிழ்விக்கிற ஒரு கோடை விழா மாதிரி செய்யணும். உள்ளுக்கு வித்தியாசமான தண்ணியில் மணல் விளையாட்டு, தண்ணி விளையாட்டுன்னு சொல்லி வித்தியாசமான விளையாட்டுகள் எல்லாம் இருக்கு. உள்ள போயிட்டு என்ன மாதிரி சிறுவர்கள் மகிழ்வா இருக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். வேற உங்கள் காலனிக்குள் செல்லணும். வணக்கம். நான் இன்று கெப்பி கிட்ஸ் மண்டோசரி ஆங்கில பாடசாலைக்கு சூரிய நமஸ்காரம் பயிற்றுவிப்பதற்காக நிற்கின்றேன். நான் இங்கு பார்த்த பொழுது இந்த பாடசாலையின் அமைவு, இந்த பாடசாலையின் சூழல், இந்த பாடசாலையின் ஆசிரியர்கள், பிள்ளைகள் அனைவரும் வெகு சுறுசுறுப்புடன் இயங்கிக் கொண்டிருப்பதை என்னால் காணக்கூடியதாக இருந்தது. மற்றும் முன்பள்ளி என்பது கற்பித்தல் மட்டுமல்ல, அங்கு விளையாட்டுத்தான் முக்கியத்துவம் இடம்பெற வேண்டும் என்பதற்கு உதாரணமாக என்னுடைய நண்பி நளினியின் பாடசாலையில் சிறப்பான முறையில் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த விளையாட்டு முற்றத்தையும் மாணவர்கள் விளையாடி கொண்டிருப்பதையும் பார்க்கும் பொழுது நானும் ஒரு சிறு பிள்ளையாக மாற வேண்டும் என்ற ஆசை என் உள்ளே எழுகின்றது. குழந்தைகள் தெய்வத்துக்கு சமமானவர்கள். அந்த தெய்வத்தை நாங்கள் வளப்படுத்துவதில்,
அந்த குழந்தைகளை நாங்கள் வளப்படுத்துவதில் அவர்களுக்கு எவ்வளவு தூரம் விளையாட்டின் மூலம் கல்வியை சிறப்பாக கற்பிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கற்பிக்க வேண்டும். ஏனென்றால் நானும் ஒரு பிரபல பாடசாலையில் ஆசிரியராக கடமையாற்றி வருவதால் எனக்கு என்னுடைய அனுபவம் அதை கற்று தந்துள்ளது. இந்த மாணவர்கள் நன்றாக விளையாடி அந்த விளையாட்டின் மூலம் நல்ல கல்வி பெற்று இவருடைய பாடசாலையில் இன்னும் நிறைய மாணவர்களை உள்வாங்கி அவர்களுடைய நல் வழி நடத்தலுக்கும் உதவ வேண்டும் என்று என்னுடைய நன்றியும் என் சகோதரி ஆகிய நளினியை வேண்டிக் கொண்டு நான் வீணா சாந்தினி அச்சுவேலி வடக்கில் வதியினான் யாழ் புனித தெரேசால் மகளிர் கல்லூரியில் கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதையும் இவ்விடத்தில் தங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். இதுல வந்து பிள்ளைகள் குரூப்பா வந்து ப்ளே பண்ணுவேன். அதுல ஒர்க் பண்ணி உருவங்கள் செய்து கட் பண்ணி ரோல் பண்ணி இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் ஹேண்ட் ப்ராக்டிஸுக்காக அது அந்த கேம் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கேம் வந்து இது ஒரு ரிமெம்பரன்ஸுக்காக நாங்கள் எடுக்கிறோம். ஒரு பிள்ளைகள ஞாபகத்துக்காக அவங்களோட கையை வந்து கலர்ல சோக் பண்ணிட்டு அதை அப்படியே வந்து பிரிண்ட் பண்றது. இதுல பாம் பிரிண்டிங் செய்யறோம். இதை வேண்டிய ஞாபகார்த்தமா இருக்கும் எங்களோட ஸ்கூல்ல எப்பவுமே. அவங்களோட நேம்ஸ் அதுல போட்டிருக்குது. அந்த நேம்ஸுக்குள்ள தங்களோட கையை வந்து பிரிண்ட் பண்ணுவேன். Okay, enough. Wash. வந்து வாக் ஆன் டயர்ஸ் கேம். இதுல வந்து பிள்ளைகள் ஒரு டயருக்கு மேலேயும் வாக் பண்ணுவினோம். பேலன்ஸ் பண்ணி நடக்கிற ஒரு கேம் உண்டு. இது வந்து குரூப்பா செய்வினோம்.
இது ஒரு கிளவுன் கேம். ஒரு ஜோக்கர் வந்து பின்னால ஒளிஞ்சிருப்ப அந்த ரவுண்டுக்குள்ள அவர்கிட்ட ஃபேஸ் காட்டுற டைம்ல சில்ட்ரன் வந்து அவரை ஹிட் பண்ணணும், இந்த போலால எறிஞ்சு ஹிட் பண்ணணும். அதுதான் இதோட கேம் டாக்கெட். இந்த பால் வந்து ஸ்விங் ஆகி கொண்டிருக்கணும், அந்த டைம்ல இவ அந்த பாலை ஹிட் பண்ணணும். அதான் இந்த கேம். இது வந்து ஒரு மணல் விளையாட்டு. இந்த பீச்சில் வந்து பிள்ளைகள் விளையாடுவினம். அது வந்து அவன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் அவன் ஆளுமை அது அந்த விருத்தி செய்யறதுக்கும், அடுத்து கிரியேட்டிவிட்டி புதுசு புதுசாக கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரியான மோட்டிவேஷனுக்காக இந்த கேமை கொடுத்துருக்குறோம். இந்த மணலில் என்ஜாய் பண்ணி விளையாடுவினம். எனக்கு பிடிச்ச கேம் இது. இந்த கேம் வந்து பேணி பந்து நாங்கள் சின்ன வயசுல எல்லாம் விளையாடினது. இது வந்து ஒருத்தர் வந்து போலால ஹிட் பண்ணி குழப்பிடணும். குழப்பிட்டு டக்குன்னு அந்த அவங்களோட டீமே வந்து அதை இப்போ இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். இந்த பேணியில் டவர் மாதிரி மேக் பண்ணணும். அதுக்குள்ள மற்ற குரூப்ல வந்து அது செய்து முடிக்க கிடையில மற்ற குரூப்காரர் வந்து போலால ஹிட் பண்ணுவினோம் மட்டாகலை. அதுக்குள்ள அதை செய்து முடிக்கணும். அதான் இந்த கேம். Right.
இது வந்து டயர் ஸ்விங்கிங். ஊஞ்சல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட் இது. டயர்ல ஸ்விங் பண்றது. இது என்ஜாய் பண்ணுவேன் நம்ம இந்த விளையாட்டு. இந்த கேம் வந்து சிரட்டையில கால் வச்சு வச்சுக்கிறது. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான கேம். இது என்ஜாய் பண்ணி செய்யணும். இந்த கேம் வந்து ரிங் டாஸ் கேம். இது தூர நின்று அந்த தடியில வந்து அந்த ரிங் வந்து கொழுவு போற மாதிரி எறியணும். எய்ம் பண்ணி எறியணும். இது ஒரு நல்ல ஒரு கேம் பிள்ளைகளுக்கு. இது வந்து போட்டிங் செய்யணும். இந்த ஒரு சின்ன குட்டி பொண்டு ஒன்று இருக்குது செய்திருக்கிறோம். பொண்டுல வந்து போட்டிங் செய்யணும். பிள்ளைகள் என்ஜாய் பண்ணினோம். இது வந்து வாட்டர் ஸ்ப்ரிங்கிள். இதுல வந்து ஸ்ப்ரிங் ஆகும் வாட்டர். அதுல வந்து என்ஜாய் பண்ண பிள்ளைகள். இது வந்து எங்களோட ஃபைனல் கடைசி கேம் வந்து ஸ்விம் பூல்ல ஸ்விம் பண்ணினோம் பிள்ளைகள். அதுக்கான ஆடைகள் அணிஞ்சு அந்த அந்த ஸ்விம்மிங் விளையாட்டுக்கான திங்ஸ் எல்லாம் வச்சு ஸ்விம் பண்ணி சரியான என்ஜாய்மெண்ட்டாக போய்கொண்டிருக்குது. இதுதான் இந்த இந்த நிகழ்ச்சியோட இந்த விளையாட்டோட நாங்கள் இதை நிறைவு செய்கிறோம்.
என்னுடைய பெயர் திருவாளர் சிற்றம்பலம் கணேசலிங்கம். நான் யாழ்ப்பாண கல்வி வலயத்தினோட முன்னாள் முன்பள்ளிக்கான உதவி கல்வி பணிப்பாளர். இப்பொழுது நான் ஓய்வு நிலை முன்பள்ளி உதவி கல்வி பணிப்பாளராக இருக்கின்றேன். என்றாலும் கூட இந்த பகுதியிலே இந்த முன்பள்ளியை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிரதேசத்து குழந்தைகளுக்கான ஒரு உண்மையான ஒரு செயல்திறன் மிக்க ஒரு கற்றல் செயல்பாடு நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்திலே இது ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இது எங்களுடைய மாகாண கல்வி திணைக்களத்திலே பதிவு செய்யப்பட்டு ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அந்த செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இன்று பார்வையிடுவதற்காக நான் நேரடியாக இங்கே வருகை தந்திருந்தேன். உண்மையில் அந்த செயல்பாட்டினுடைய பல பரிமாணங்களை இந்த முன்பள்ளி இப்பொழுது நிறைவேற்றி இருக்கிறது. இன்றைய இந்த மாறி வருகிற உலகினுடைய சவால்களை வெற்றி கொள்ளக்கூடிய விதமாக இந்த குழந்தைகளுக்கு கற்பிக்கின்ற ஒரு செயல்பாடு இங்கே இருக்கிறது. இருட்டறைக்குள்ளே வைத்து அல்லது 4 சுவருக்குள்ளே வைத்து பிள்ளைகளுக்கு எழுத்து படிப்பிக்க வேணும், வாசிக்க படிப்பிக்க வேணும் என்ற ஒரு பிழையான எண்ணக்கரு இப்பொழுது பல இடங்களில் வளர்ந்திருக்கிறது. அது தவறு. உண்மையிலே இந்த வயசு குழந்தைகள் மனம் போன போக்கிலே அவருடைய உளம் விருத்தி அடையக்கூடியதான செயல்பாடுகளுக்கு உள்ளீர்க்கப்பட வேணும். உண்மையில இங்கே பார்த்த பொழுது இந்த முன்பள்ளிகளிலே காணப்படுகிற கற்றல் மூலைகள், குறிப்பாக இந்த நீர் மூலை, மணல் மூலை, ஏனைய இந்த விளையாட்டு மூலைகள் உண்மையிலே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு மிக மகிழ்ச்சியையும் அதே நல்ல ஒரு விருத்தியையும் கொடுக்கும். இவ்வாறான செயல்பாடுகளை நாங்கள் இங்கே செய்வதோடு நிறுத்தாமல் இன்று இதை பார்வையிடுகிற இந்த பெற்றோர்கள் இதை தங்களுடைய வீடுகளிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஒரு உலகம் இருக்கிறது. இந்த கையடக்க தொலைபேசிகளுக்குள்ளே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பெற்றோர்கள், குறிப்பாக அம்மாமார் வீட்டிலே கூடுதலான நேரம் இந்த கையடக்க தொலைபேசிகள். இதுக்கு சொற்ப காலத்துக்கு முன்னர் தொலைக்காட்சிக்கு முன்னாலே மூழ்கினார்கள். இப்பொழுது அதிலிருந்து வெளியிலே வந்து அதைவிட மோசமாக கையடக்க தொலைபேசிக்கு மூழ்குகிறார்கள். அது அவர்களோடு சேர்ந்து இந்த பிள்ளைகளும் ஈர்க்கப்பட்டு அவர்களும் அந்த வளர வேண்டிய இந்த வயசிலே உண்மையான வளர்ச்சி தேவைகள் பலவற்றை இப்பொழுது நிறைவேற்றாமல் வீணாக வளர்கிறார்கள். அதுக்கு ஒரு மாற்றீடாக இந்த கேபி கிட்ஸ் இந்த முன்பள்ளியுடைய செயல்பாடு உண்மையை நடந்திருக்கிறது. இன்று இந்த குழந்தைகள் அந்த நீருடன் விளையாட்டிலே அந்த நீச்சல் தொட்டிக்குள்ளே எவ்வளவு மகிழ்ச்சியாக மனம் விட்டு சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு செயல்பாட்டையும் பார்த்தேன். அந்த ஒவ்வொரு இடத்திலையும் பிள்ளைகளை தாங்களாக இயங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இதை இந்த பிராந்தியத்திலே உண்மையிலே இப்படி ஒரு செயல்பாடு நீண்ட காலமா இல்லாமல் இருந்தது. அந்த நிலையிலே அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இதனுடைய இயக்குனர் மிகவும் ஒரு பயிற்சி பெற்ற ஒரு அனுபவம் மிக்க பெண்மணி மிக அழகாக இந்த இடத்தை வடிவமைத்திருக்கிறார். பிள்ளைகள் இங்கே வரும் பொழுது அவர்களை ஈர்க்கின்ற, அவர்களை கவர்ந்தெழுக்கின்ற ஒரு நல்ல ஆரோக்கியமான செயல்பாடு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கேற்ற விதமாக ஆசிரியர்களும் இங்கே அந்த பயிற்சிகளும் அடிப்படைகளை பெற்றிருக்கிறார்கள். இங்கே நன்கு பயிற்றப்பட்ட ஆசிரியர் கூட இருக்கின்றார். குழந்தைகளுடைய மனப்பாங்கு விருத்திக்கு ஏற்ப அவர்களுடைய மனப்பாங்கு இப்பொழுதும் மாறி இருக்கிறது. நான் இந்த ஒவ்வொரு ஆசிரியருடைய நடத்தையை நான் அவதானித்து பார்த்தேன். அவர்களுடைய அந்த பேச்சாற்றல், கனிவான மொழிநடை, அவர்களுடைய ஆங்கில புலமை, அந்த பெற்றாரோடு நடந்து கொள்கிற விதம், அவர்களுடைய அந்த அன்பு, கருணை, இரக்கம், காருண்யம் என்று சொல்லுகிற அந்த தமிழ் சொற்களுக்கு இன்று அவர்கள் ஒரு சரியான களத்தை கொடுத்திருக்கிறார்கள். உண்மையில் இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். இப்படியான வசதிகள் இதே போன்று இன்னும் பல இடங்களிலே உண்மையை ஆரம்பிக்கப்பட வேணும். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அந்த சரியான உலகத்துக்கு கொண்டு வருவோம். என்று உங்களுக்கு தெரியும், இந்த உளக்குறைபாடு உடைய குழந்தைகளுடைய தொகை இப்பொழுது கூடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாணவர்களிலே அந்த சிறார்கள் மத்தியிலே இந்த ஓட்டிசம் என்பது இன்று கொஞ்சம் கூடுதலாக காணப்படுகிறது. இப்படியான தன்மைகளுக்கு உண்மையிலே எங்களுடைய பெற்றாருடைய பல தவறுகள் தான் காரணம். நாங்கள் அந்த நிலைக்கு பிள்ளைகளை இன்றைக்கு தள்ளி கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த ரெடிமேட் உணவுகளும் இந்த சில சூம் கிளாஸுகளும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த வயசுல அதுகள் தேவையில்லை. உண்மையிலே அவர்கள் இப்படியான இடங்களிலே வந்து விளையாடி மகிழ்ந்து நண்பர்களோடு உறவாடி சந்தோஷமா இருக்கு. இன்றைய பொழுது இந்த நேரம் கிட்டத்தட்ட நண்பகல் பொழுது, அந்த குழந்தைகளுக்கு அந்த நண்பகல் என்பது தெரியாமல் ஒரு ரம்மியமான சூழல் நல்ல நிழலுக்குள்ளே அது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிழலுக்குள்ளே அது அமைக்கப்பட்டதும் உண்மையில சந்தோஷமா இருக்கிறது. பிள்ளைகள் எல்லாருமே எல்லா இடத்திலும் அதை விளையாடுகிறார்கள். இந்த பெற்றோர் எல்லோருமே இன்று பிள்ளைகள் போல மாறி நிற்கிறார்கள். உண்மையிலே நான் இந்த பெற்றோர்களை பார்த்து கேட்பது, இதையும் நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்ய வேண்டும். உண்மையில நீங்கள் தொலைபேசிகளை உங்களோட தேவைக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை, அது தேவையோடு இருக்கிறது, அது நல்ல விடயங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு அதிலே நீண்ட நேரத்தை நீங்கள் செலவிட வேண்டாம். இப்படியான இந்த இடத்திலே
உண்மையிலே இன்று பாடசாலைகள் எல்லாம் விடுமுறையாக இருக்கிற ஒரு நாளிலே இந்த பிள்ளைகளுக்கு உண்மையிலே இது ஒரு பொழுதுபோக்காக கூட என்று சொல்ல நல்ல ஒரு பொழுதுபோக்கு, அதில் நல்ல ஒரு கற்றல் செயல்பாடு. அவர்கள் இன்று நான் நினைக்கிறது மிக சந்தோஷமாக, நாங்கள் படித்த காலத்திலே இப்படியான சூழல் எங்களுக்கு இல்லை, ஆனால் எங்களோட வீடுகள் இப்படியான சூழல்ல இருந்தது. எங்களை படி எழுது வாசி என்று யாரும் நிர்பந்திக்கவில்லை. நாங்கள் சந்தோஷமா ஊஞ்சாலாடுவோம், சந்தோஷமா வாய்க்கால்களில் போய் குளிப்போம். எங்களுடைய இடம் கடற்கரை கிட்ட இருந்தாலே நாங்கள் கடற்குளிக்க போவோம். ஆனா இன்று பிள்ளைகள் அப்படி விளையாட வேண்டிய சந்தர்ப்பங்களை மறைத்து விட்டு இந்த கடை உணவுகளை கொடுத்துட்டு பிள்ளைகள்கிட்ட போனை கொடுத்துட்டு நாங்கள் எங்கட பிராக்கில இருக்கிறது உண்மையில தவறானது. ஆகவே இந்த ஹாப்பி கிட்ஸ் முன்பள்ளி உண்மையில இந்த அச்சுவேலி பிரதேசம் இந்த பிராந்தியத்துக்கு உண்மையிலே இந்த குழந்தைகளுக்கு இந்த பிரதேச மக்களுக்கு கிடைத்த ஒரு நல்லொரு பேர் என்று தான் நான் எண்ணுகிறேன். இதை இன்னும் மேலும் மெருகூட்டி செய்ய வேணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த இங்கே படிக்கின்ற இந்த குழந்தைகளுடைய இந்த செயல்பாட்டை அந்த ஹோம் பேஸ்ட் எஜுகேஷன் என்ற சிஸ்டத்திலே, அதாவது வீடுசார் கல்வி முறையிலே இதை மேலும் வீட்டிலே விரிவுபடுத்துறதுக்கான சில வழிவகைகளை இந்த முன்பள்ளியை இயக்குகின்ற இயக்குனரும் அவர் சார்ந்த அந்த நிர்வாக கட்டமைப்பினரும் நிச்சயமா அதை ஊக்குவிக்க வேண்டும். ஏனென்றால் பிள்ளை அதை தொடராக அந்த வீட்டிலையும் போய் அதை செய்து கொண்டிருந்தால் உண்மையில பிரயோசனமாக இருக்கும். இந்த வயசு பிள்ளைகளுக்கு எழுத வேணும் எழுத்த பழக்க வேணும் என்று சொல்லுகிற அந்த பிள்ளையான எண்ணக்கருக்கள் உண்மையில நீக்கப்பட வேணும். இது உண்மையா மொழி முன்திறன்களை படிக்கிற ஒரு பருவம், இது விளையாட்டு பருவம். விளையாட்டு வினோத செயல்பாடுகள் ஊடாக ஒரு நல்ல மகிழ்ச்சியான கற்றலை உருவாக்க வேணும். ஒரு நல்ல ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இதுக்குள்ளே இருந்தது, என்னால் பார்க்கக்கூடிய இருந்தது. அந்த செயல்பாட்டை மேற்கொண்ட எல்லோருக்கும் என்னுடைய உண்மையான நன்றி. இன்றைக்கு ஒரு விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட நான் இந்த செயல்பாடுகளை இன்று பார்க்க வேணும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அப்படி நான் வந்து பார்த்த பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு யாழ்ப்பாண நகரத்திலிருந்து பல மைல் தூரத்தில் இருக்கிற அச்சுவேலி கிராமத்திலே உண்மையிலே இப்படி ஒரு மகிழ்வான இடம் இருப்பது பலருக்கு தெரிஞ்சிராது. நான் நினைக்கிறதில்ல இனி பலருக்கு இது தெரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இன்றைய நாளையில ஏற்படும் என்று இந்த இடத்துல கேட்டு உண்மையிலே இன்றைய பார்வையிடுவதற்கு எனக்கு இதுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இந்த நிர்வாகத்தினருக்கு நான் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னென்ன பின் இருக்குது? அப்சல்யூட் பின், ரிலேட்டிவ் பின். அப்சல்யூட் பின் என்ன? ரிலேட்டிவ் பின் என்ன? எக்ஸாம்பிள் நாங்க பார்த்தனாங்க என்னது, இப்ப கிங் கேட்ட வந்து இதை தூக்கி வச்சு நாங்க செக் வைக்க இயலாது. இதுவே இதுல குயின் இருந்திருந்தா இப்போ இதை தூக்கி நாங்கள் செக் வச்சு எங்களோட காயை பாதுகாக்கிறதோட செக் வச்சா என்னது அவர் செக்குக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியது. அப்போ அவர் இதை இங்கே இறக்கினாருன்னா நாங்கள் அது பிறகு செக் வச்சு கொள்ளலாம், எங்களோட காயை காப்பாற்றிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் பின் வச்ச காயை கட்டலாம். அப்போ நாங்கள் எங்களோட விருப்பத்துக்கு இது மாதிரி செஞ்சால் ரிலேட்டிவ் பின் கட்டாயம் அரைக்கலாம்னு சொன்னால் அது சரிதானே? ஓகே, நாங்கள் இனி கொஞ்சம் எக்ஸசைஸ் பார்த்துட்டு அடுத்தது பார்ப்போம். நான் உமா ஜே பாலகிருஷ்ணா, ரத்னேஸ்வரி வித்தியாலயத்தில் கற்பிக்கிற ஆசிரியர். அச்சுவேலி ஹாப்பி கிட்ஸ் மொண்டசரியில் வந்து ஆரம்ப முன்பள்ளி மாணவர்கள் தொடக்கம் 2ஆம் நிலை கல்வி மாணவர்கள் வரை ஒரே இடத்திலே கற்கக்கூடிய வசதிகள் இங்கே இருக்குது. உண்மையில் மற்ற முன்பள்ளிகளை விட இங்கே இணைப்பாட விதான செயற்பாடு, அதாவது வகுப்பறைக்கு வெளியான கள செயற்பாடுகள் அதிகமாக நடைபெறுகின்றது. தற்காலத்தில் வந்து கற்பித்தலுக்கு மாத்திரமல்லாமல் இந்த இணைப்பாட செயற்பாடுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பிள்ளைகள் வந்து தற்காலத்தில் ஃபோனை தான் இந்த நேரம் பார்க்குறதுக்கு விரும்புகிறார்கள். இப்படி இணைப்பாட விதான செயற்பாடுகளில் ஈடுபடும் போது அவர்கள் வந்து அந்த தொலைபேசிகளை பாவிக்கிற நேரம் வந்து மிகவும் குறைக்கப்படுது.
அதோட இங்கே வந்து இந்த செயற்பாடுகளில் மாணவர்கள் ஈடுபடுறதால வந்து அவர்கள் வந்து தாங்களாகவே எதையும் செய்யக்கூடிய ஆற்றலை வந்து பெற்றுக்கொள்வார்கள். இங்கே வந்து மற்றது அழகியல் பாடங்கள் நடைபெறுகின்றது. சங்கீதம், சித்திரம், ஓகன், கிட்டார் போன்ற வகுப்புகளும் நடைபெறுது. உண்மையிலே அச்சுவேலியில் இருக்கிற மக்கள் வந்து இல்லாட்டி தூர இடங்களுக்கு தான் கொண்டு போக வேணும். இங்கே வந்து அவர்களுக்கு அண்மையில் இருக்கிறது உண்மையாக ஒரு அரிய சந்தர்ப்பம். இது இப்படி செயற்பாடுகளை வந்து வீட்டிலையும் பெற்றார் வந்து முன்னெடுப்பார்களாக இருந்தால் பிள்ளைகள் வந்து தொலைபேசியை பயன்படுத்துகிற நேரம் வந்து மிகவும் குறைவாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். நன்றி. இன்றைய நாள் சம்மர் கேம்பில் எங்களோட ப்ரோக்ராம் எல்லாமே நிறைவு பெற்றிருக்குது. இப்போ நாங்கள் வீட்டை போகிறதுக்கு ரெடி ஆகினோம். அப்போ நாங்கள் இவைக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு ஒரு சின்ன ஃபேஸ் பெயிண்டிங்கும் செய்து சாண்ட்விச்சஸும் கொடுத்து நாங்கள் வீட்டை அனுப்புகிறோம். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெத்தடில் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் செய்திருக்கிறோம். அது பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. தே ஆர் என்ஜாய். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. சகானா. சகானா. முகத்துல என்ன சொல்லி இருக்கு? அது மூளைகுட்டி. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சந்தோஷமா? கிரிஷினி. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? கேபி கிட்ஸ் மாண்டோசரி. இந்த விளையாடுறது எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு. இந்த விளையாடுறது எப்படி இருக்கு பிள்ளைக்கு? நல்லா இருக்கு. பாதிசேனா. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? கேபி கிட்ஸ் மாண்டோசரி. இந்த விளையாடுறது எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு. அஜோர். என்ன முகத்துல குறி இருக்கு? நேஸ்டி. விளையாடுறது எப்படி இருக்கு? நல்ல ஜோலியா இருக்கு. சந்தோஷமா உங்களுக்கு? ஓ சரி. ஆதித்யா தௌசிதா. அப்ப என்ன பேஸ்ல போட்டுருக்கீங்க? பூனை. ஓ ஓ ஓ எப்படி இருக்கு நீங்க விளையாடுறது? நல்லா இருந்தது. ஓ எது பிடிச்சிருந்தது? ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது. இன்னும் விளையாட போறீங்களா? ஆமா. எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.